பார்க்க போகிறது ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆக ஒரு ஸ்பெஷல் பேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய ஸ்கின் லைட்டனிங் வீடியோ பார்த்துட்டே வரோம் இல்லையா, அந்த லைனில் இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 7 டேஸில் நம்மளோட ஸ்கின் கலரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ தட் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் 7 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு. 7 டேஸ் இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் 7 டேஸ் நீங்கள் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 3 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைனா வீக்லி 3 டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் கலரில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ டே பை டே நம்மளோட ஸ்கின் வந்து லைட்டன் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. உருளைக்கிழங்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி ஒரு கேரட்டை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதோட பியூரியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா எடுக்க போகிறது ஒரு 4 ஸ்பூன் ஓட்ஸில் கொஞ்சமாக காய்ச்சாத பால், அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த பாலை மட்டும் நல்ல ஓட்ஸ் ஊறின அந்த பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் முட்டையோட வெள்ளைக்கரு, ஓட்ஸில் ஊற வச்ச பால், காய்ச்சாத பால் அதை நான் எடுத்துக்கோங்க. நல்லா ஊறிடுச்சுன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு வரும். இப்போ அதை வந்து நல்லா மிக்சியில் ஒரு அடி அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த உருளைக்கிழங்குல 2 மேலே உள்ள சாறு தனியாக கீழே அடியில் தங்கியிருக்கும். ஸோ அந்த அடியில் தங்கியிருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் தங்கியிருக்கும். இதை நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாலே நம்மளோட பிளாக் ஸ்பாட்டு, பிளாக் பேச்சஸ், இந்த மாதிரி அங்கங்கே கருப்பாக இருக்கிறது எல்லாமே மறைஞ்சு போயிடும். ரொம்ப சூப்பராக நம்மளோட ஸ்கின் லைட்டனிங்க்கு இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட்டில் உருளைக்கிழங்கு மாதிரி அடியிலெல்லாம் படிஞ்சிருக்காது, பட் மேலே தண்ணி மாதிரி நீத்து போயிருக்கும். அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு அடியில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற அந்த பியூரியை மட்டும் எடுத்துக்கிட்டு அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து ஓட்ஸ் பாலையும் முட்டையும் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக சேர்க்கணும். உருளைக்கிழங்கு எவ்வளவோ அதே மாதிரி கேரட்டு, அதே மாதிரி ஓட்ஸ் பால் சேர்த்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்குது இல்லையா, இதை நல்ல ஒரு மாஸ்க் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், செம்ம ஷைனிங் கொடுக்கும், இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கின்னை க்ளோ பண்ணும். ஸோ அது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. அதை வச்சு நான் இன்னொரு வீடியோ நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு பேக் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் வந்துட்டு முல்தானி மெட்டி நான் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா முல்தானி மெட்டிக்கு பதிலாக நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸோட பவுடர் வந்து எடுத்துக்கலாம். ஓட்ஸை வந்து நல்லா பொடி பண்ணி அதோட பவுடரை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா முல்தானி மெட்டி, இது ரெண்டுமே நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு, இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ நான் எடுத்துருக்கிறது முல்தானி மெட்டி. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடியில் அந்த உருளைக்கிழங்கு அகைன் உறைஞ்சி போய் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து அடியில் இருக்கிறது மறக்காமல் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னா அதை 5 மினிட்ஸ் நம்ம வச்சிட்டோன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சிருந்தோன்னா இந்த அளவுக்கு கெட்டியாயிடும். இது கூட நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் முல்தானி மெட்டி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட முல்தானி மெட்டி இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க.
இதில் எக் இருக்குனால நம்மளோட ஸ்கின்னை வந்து இது டைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்ம காய்ச்சாத பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, கிளென்ஸ் பண்ணிடும். நம்ம வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தேய்ச்சி தான் வாஷ் பண்ணணும். நல்லா கிளென்ஸ் பண்ணிடும். ஸ்க்ரப்பு எல்லாமே இதுவே இந்த ஒரு பேக்கே பண்ணிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. 3 days or 4 days ஒன்ஸ் நம்ம ஸ்க்ரப்பிங் போடுவோம் இல்லையா, ஸ்க்ரப்பிங்க்கு அப்புறமா இந்த பேக் போட்டால் இன்னும் விசிபிள் ரிசல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்லேயே இவ்வளோ ரிசல்ட் தெரியுது அப்படின்னா, டே பை டே நம்ம 7 days யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் கலரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்பெஷல் ஸ்கின் லைட்டனிங் பேக். இதில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே சேர்த்துருக்கோம். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால உங்களுக்கு டார்க் ஸ்பாட் இருந்தால், அது மாதிரி பிளாக் பேச்சஸ் இருந்தால் எல்லாத்தையுமே இது சரி பண்ணி கொடுக்கும். கண்டினியூவாக வீக்லி 2 or 3 times இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். சூப்பராக இருக்கும். அண்ட் டே பை டே உங்களோட ஸ்கின் வந்து லைட்டன் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பேக்குக்குமே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஒரு 1 month போகணும், 2 month போகணும், அந்த மாதிரி அவசியமே கிடையாது இந்த பேக்குக்கு. பிகாஸ் டே பை டே நீங்கள் இந்த பேக் போட்டோன்னு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட் தெரியும். நல்லா சூப்பராக லைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்களோட ஸ்கின்னை. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விலாக் சேனலில் ஈசா யோகா போன விலாகோட வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.